ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தம்ப்நெயில் பார்த்து. என்ன பார்க்க போகிறோம், பாரதியார் என்ன சொல்லியிருக்காருங்க, ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை பார்க்காம போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. மறக்காமல் பார்க்காம போயிடாதீங்க, பாரதியாரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 124 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 பகடைகளை ஒரே டயத்தில் சுண்டுறாங்க. அதாவது 2 டயஸை வந்து ரோல் பண்ணுறாங்க டுகெதராக. ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ ரெண்டிலும் வந்து ஒரே முகம் அல்லது கூடுதல் வந்து 4 கிடைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ப்ராபபிலிட்டி கிடைக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளேட் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4. சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4னால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு என்னங்க கிடைக்கும், 2 டைஸ் ஓட்டும் போது 1 3ங்கிறது ஒரு 1 3ங்கிறது 2 ஃபேஸஸ். கரெக்டுங்களா? இது தாங்க ஃபேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இது 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 4 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அல்லது டபுளேட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டபுளேட்னா போன வீடியோலே சொல்லியிருந்தேன். டபுளேட் அதாவது ஒரே முகம்னா என்னென்ன, 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6ங்கிறதா நமக்கு டபுளேட். கரெக்டுங்களா? டபுளேட்டில் 6 இருக்குது. அதே மாதிரி மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவு எவ்வளோவா இருக்கும், ஒரு டைஸுக்கு வந்து உருட்டும் போது நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். நம்ம இங்கே எத்தனை டைஸ் உருட்டுறோம், 2 டைஸ் உருட்டுறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எவ்வளோ இருக்கும், 36 இருக்கும். கரெக்டுங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து 36 இருக்கும். இப்போ டினாமினேட்டரில் 36 தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் வந்து 4 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஃபேஸஸ் ஆட் பண்ணும்போது 4 வரணும்னு சொல்லியிருக்காங்க. எதை ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும், 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி 3 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்னு கிடைக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 2 2ங்கிறது 2 இடத்துலையுமே வருதுங்க. கரெக்டுங்களா? 2 2ங்கிறது 2 இடத்துலையும் வருது. அப்போ நம்ம இதை ஒரு டைம் மட்டும்தான் கவுண்ட்டில் எடுத்துக்கணும். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கவுண்ட்டில் எடுத்துக்கணும். 2 டைம் வந்துச்சுன்னா அப்போ மொத்தம் எவ்வளோ டைம் இருக்கும் பாருங்கள், 6 டைம் வந்து நமக்கு மொத்தம் 6 டைம் வந்து டபுளேட் கிடைக்கும். அதே மாதிரி 4ன்ற ஃபேஸ் வந்து 3 வந்துருக்குங்களா. அதே மாதிரி 2 2ன்றதை விட்டுருங்க. 2 2ங்கிறத ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். டபுளேட்லேயே வந்து 2 2ன்றதை கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ 1 3ஐயும் 3 1ஐயும் கன்சிடர் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 கிடைக்கும். இப்போ 2ஐயும் ஆட் பண்ணிடுங்க. டபுளேட்டில் வந்து 6 4 சம் ஆஃப் ஃபேஸஸை வந்து ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கிறது 2. அப்போ மொத்தம் 8 கிடைக்கிது. கரெக்டுங்களா? எத்தனை இதில் மொத்தம் 36ல் வந்து 8 இது வந்து அவங்க கேட்டதுக்கான ப்ராபபிலிட்டி படி இருக்குது. இதை 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 8, 9 × 4 36. அப்போ 2/9ங்கிறது இந்த கொஷினோட ப்ராபபிலிட்டியாக இருக்கும். சார் இங்கே எதுக்கு சார் +2 ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, நம்ம சம் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 4ன்னு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் சேர்த்து கேட்டிருக்காங்க, நிகழ்தகவும் சேர்த்து கேட்டிருக்காங்க. நமக்கு 2 2,2ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம டபுளேட்லேயே பார்த்துட்டோம். அதனால் நான் இதை கன்சிடர் பண்ணலை. டபுளேட்டில் வந்து நமக்கு 6 கிடச்சிருக்கு, 6 ஃபேஸஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 4 கிடைக்கிறதுக்கு வந்து 3 இருக்குது. 3ல் வந்து 1 ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த ரிப்பீட் ஆனதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 2 எடுத்து மொத்தம் 8. கரெக்டுங்களா? 8 எடுத்திருக்கேன். 8ன்றது நம்ம நியூமரேட்டரில் போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து டினாமினேட்டரில் போடுறோம். 36 ஃபேஸஸ் 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2/9ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். கரெக்டுங்களா? இப்போ இது எந்தெந்த கொஷினில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், குரூப் 4 2022ல் 124th கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கொஷினை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் 2021ல் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் 2021ல் எத்தனாவது கொஷினாக கேட்டிருக்காங்க, 29வது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு டைமும் கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2022ல் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 179. இது மட்டும் இல்லாமல் இதே கொஷினை வந்து ஸ்கூல் புக்லையும் கேட்டிருக்காங்க. எத்தனாவது புக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் எடுத்துக்காட்டு 8.27 கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டட் சம்மு குரூப் 4க்கு வருமான்னு கேட்டிருக்கீங்க. நமக்கு இது ரிப்பீட்டட் சம் தானே. 2022 குரூப் 2ல் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை எப்போ கேட்டிருந்தாங்க பாருங்கள், 2021 அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போது குரூப் 4ல் ரிப்பீட் ஆகிறோங்கிறது இதுவே உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.